பலவிதமான அவதாரங்கள்லாம் பண்ணுறான். அதில் பிரதானமான எல்லாம் பிரதானம்தான், ஆனாலும் கூட சில அவதாரங்கள் ரொம்ப முக்கியமாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படணும். அதில் குசும்மனுடைய அவதாரம் ஒன்று, ராமாவதாரம் ஒன்று, கிருஷ்ணாவதாரம் ஒன்று. குசும்மாவதாரம் அவசரமாக அந்த சமயத்துக்கு எது போகணுமோ அந்த மாதிரி ஒரு இயக்க பண்ணி இந்த அவதாரத்தை பண்ணி கொடுத்துருக்கேன். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணமான அவதாரம், பூர்ணம்னா பூரா இருந்து பண்ண முடியும். அதுலேயும் ராமாவதாரமானது ரொம்ப வசந்தது. என்ன காரணம்னு சொன்னால், ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட எவ்வளவு சௌகரியங்கள், சிரமங்கள், சுக துக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுமோ அதெல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடக்க வேணுங்கிறத ராமாவதாரமானது ரொம்ப விசேஷமாக சொல்லிடுது. அப்படின்னா ராமாவதாரத்தினுடைய விசேஷங்கள் உத்தரகாண்டத்தில் சொல்கிறபோது என்னென்ன காரியம் என்னென்னலாம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிற போது இந்த ராமாயண அவதாரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு வால்மீகியுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்த உடனே கேட்டார், உலகத்தில் எவனொத்தன் நல்லவனாகவும் நிறையா படித்தவனாகவும் வினய சம்பன்னனாகவும் எல்லா தனுர்வேதத்திலேயோ வேதங்கள்லையோ வேதாங்கள்லையோ நிரம்பினவனும் சாதுக்களுக்கு இனம் பண்ணவனும் கோபமில்லாதவனும் இப்படி எல்லா விதத்திலையும் யார் ஒருத்தம் மனுஷன் இருக்கான் அப்படின்னு வால்மீகி பகவான் நாரதத்தை கேட்டார். அதுக்கு நாரதர் சொன்னார், நீ கேட்குறது ரொம்ப துர்லபம், அந்த மாதிரி இப்போ இருக்கிறது கிடையாது. ஆனாலும் சொல்கிறேன், குணவான் கஷ்டபீரியவானெல்லாம் கேட்டுலாம் கேட்டுக்கலாம் ஒரு இல்லை. இது மாதிரி உச்சுவாகு வம்சத்தில் ராமன் அவதாரம் பண்ணினான். அவன் நீ கேட்குற குணங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடியவனாக இருந்து பாக்கிய பரிபாலனம் பண்ணி எல்லாம் பண்ணினான். அப்படிங்கிறதாக முதல் அத்தியாயத்தில் முதல் சர்க்கத்தில் தபஸ்வாத்தியாயம் சொல்கிற சர்க்கத்தில் ராமாயணத்துடைய மகத்துவத்தை மொத்தத்தையும் இவர் வால்மீகி நாரத பகவான் சொல்லி முடிச்சுட்டார். உடனே அப்புறம் இவரை உடனே மாத்தியானி காலம் அனுஷ்டானத்துக்கு போகிறதுக்கோசரம் தமசம்னா யமுனை நதிக்கு தீர்த்தமாடுறதுக்கோசரம் போனேன். அப்படி போகிற இடத்துல வெறுமை இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல போய் சுற்றி வேடிக்கை பார்க்குற மாதிரி சுற்றி வேடிக்கை பார்த்தார். அப்போ அந்த கிரௌஞ்ச பட்சிகள் 2 பட்சி இருந்தது. அதில் ஒரு பட்சியை வேடன் அடித்து விட்டான். அடித்து அந்த பட்சி கீழே விழுந்துருக்கு. இன்னொரு பட்சி ரொம்ப தாபப்பட்டு அழுதுன்றது. இதை பார்த்த உடனே அது அவனுடைய தர்மம், வேடனுடைய தர்மம் பட்சிகளை அடிக்கிறதோ இன்னொன்று பண்ணுறதோ, அது இவருக்கு கருணை ஏற்பட்டு, அதனால் என்னென்னா அந்த பட்சியினத்தில் கருணை ஏற்பட்டு ஒரு ஸ்லோகம் வாயில் வந்து மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக எத் கிரௌஞ்சம் இதனாதேவம் அவதீஹி காமமோகிதம். எப்படி 2 கிரௌஞ்ச பட்சிகள் சந்தோஷமாக இருக்கிற போது அந்த பட்சியை ஒன்று நீ எப்படி அடிச்சியோ, பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக, நீ இது பண்ணின தப்புனால அந்த அடியச்சத்தினால உனக்கு இதுவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்நானத்துக்கு போனேன். போகும்போது கூட தோணுச்சு, எனக்கு இப்படி ஒரு ஸ்லோகம் வந்தது, நமக்கு எதுக்கு வந்ததுன்னு சிந்தனை பண்ணிட்டு அவருடைய சிக்ஷர் பரத்வாஜர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அவர் மேலே அனுஷ்டானெல்லாம் திரும்பி வந்தேன். ஆசிரமத்தில் உட்காந்துக்கிற போது இதை பற்றியே அவர் சிந்தனை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எப்படி இந்த ஸ்லோகம் நமக்கு வந்தது, என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ பிரம்மாவானவர் இவருக்கு தரிசனம் கொடுத்து சேவை சாதிச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டேனே அப்படின்னு சொன்னார். அது என்னுடைய ஏற்பாட்டினால்தான் அவனுக்கு வந்ததே தவிர உன்னுடைய சொந்தம் இல்லை. ஆதித்ய சரஸ்வதியை நான் இது பண்ண சொல்லி அதனால் உன் நாட்டில் இருந்து அவன் பண்ணியிருக்காள்.
அதனால் இந்த ஸ்லோகமானது ரொம்ப வசந்தமானது அப்படின்னு. மானிஷாத அப்படின்னு சொன்னால் பிராட்டியோட கூடின எம்பெருமான். மானிஷா, மான்னா பிராட்டி, அவளோட நிஷாத அவள் இருக்கக்கூடியவன், அவளை வச்சுருக்கக்கூடியவன் யார்? எம்பெருமான். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமகா, எத்தனை வருடங்களானாலும் நீ அவளோடைய கூட இருக்கக்கூடியவன். அதனால் எத்திரவுந்த நிகழாதேகம் அவதீகி, நமக்கு இப்படி இந்த ஆத்மாக்களுக்கு சிரமங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் போக்கக்கூடியவனாக நீ பிராட்டியோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவருடைய ஸ்லோகத்துடைய இந்த அர்த்தமாச்சு. அதை நீ அதனால் சொன்னதுனால நீ ராமாயணத்தினுடைய கதையை நீ எழுத வேணும் அப்படின்னு அவர் வால்மீகி பகவான் வால்மீகிக்கு பிரம்மா சொன்னார். அப்போ சொன்னார், சொல்கிற போது உனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வால்மீகி ராமாயணம் எழுதணும்னு சொன்னால் எப்படி இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால், உனக்கு எல்லாமானது நிச்சயமாக மனசில் தோணும். நீ தோணி வச்சு அதுபடி ஸ்லோகத்தை இது பண்ணி ராமாயணத்தை எழுத வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர் நியமனம் பண்ணினார். அவர் நியமனம் பண்ண உடனே இந்த ஸ்லோகத்தை சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லி இது மனப்பாடம் பண்ண சொன்னார். எல்லாரும் பண்ணினோடனே ஆச்சரியமான ஒரு அர்த்தமானது இருந்தது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணினார், மேலே பண்ணினார். யோஜனை பண்ணி தன்னுடைய தபசித்தியினால் ராமாயணத்தில் ராமனுடைய கதைகள் என்ன நடந்தது, அது ரகசியம் படி தெரிமுடியுமாக ஆங்காரம், கோபம், தாபம், பயம் எல்லாத்தையும் எப்படியெல்லாம் நடந்ததுன்னு அவருக்கு தோணித்து, கையில் எப்படி ஒரு நெல்லிக்கனி இருக்குமோ அது மாதிரி அவருடைய இதில் எல்லாமானது தோணித்து, உடனே அது ராமாயணத்தை பண்ணி எழுதின 24,000 ஸ்லோகம். காயத்ரி எப்படி அக்ஷரம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தை 500 சர்க்கம், 6 காண்டம், அதை தவிர உத்தரகாண்டம் ஒன்றையும் சேர்த்து இந்த இதுன்னு அதில் எல்லா ராமாயணத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுவிட்டார். எழுதி முடித்த உடனே இப்போ பிரச்சாரம் பண்ணுறது எப்படி, நிறையா நம்ம எழுதணும் எல்லாம் பண்ணிடுறோம், அது யார்கிட்டையாவது கொடுத்து பிரச்சாரம் பண்ண சொன்னால் தானே போகும். இல்லாதவனா எழுதி வச்சது ஆதரவு உட்காந்துக்கும். நாம் எழுதியிருக்கோம், ரூபா செலுத்து நிறையா எழுதணும், எழுதுறது கூட அப்படி தான் நம்ம பிரச்சாரம் பண்ணது பண்ணணும். அது மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்ன